அன்பு தந்தையை வாய்ந்த நாளுக்காக நாங்கள் அடி கொள்கிறோம், போற்றுகிறோம், புகழ்கிறோம். உங்களுடைய அருளும் ஆசியும் மாற்றும் வல்லவின் சமாதானம் இந்த இடத்தில் நிறைவாக இருந்து நாங்கள் தொடங்குவது இந்த விழாவிற்கு துணையாக இருந்து எங்களை வழிநடத்துமாறு அருள் வேண்டுகின்றோம். இதோ இந்த நாளிலே ஆரோக்கியன் கெபியன் திருவிழா ஆண்டு நாளை நினைவு கூர்ந்து இந்த விழாவை கொண்டாடுகிற வேளையில் நீர் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். இதோ இந்த திருவுருவத்தையும் திருவுருவ சப்பர பவனியையும் இந்த கொடி பவனியையும் நீர் நிறைவாக ஆசீர்வதித்து உங்களுடைய பிரசனம் எங்களோடு நிறைவாக இருக்க அருள் கொள்வீராக. எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாகவே கொண்டாடுகிறோம். எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூயாகிய சப்பரத்தை ஆசீர்வதித்து உடைய காப்பாராக. ஆமென். அண்ணா இருக்குல்ல சிலுவை தெரியலையா இதுலையாவா அம்மா இல்ல போட்டு 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 போட்டு
சரி சீக்கிரம் வா. அப்படியே வரட்டு இறக்குண்ணா. ஆசி பெற்றவரே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் உணர்வின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இறைவனின் பிரசன்னத்திற்காக பெறுவோம். ஆவியாரின் பாடலை பாடுவோம். உன்னை ஆராதனை செய்தேன் இறைவா, ஆராதனை செய்தேன். என்னை ஒளிரச் செய்து வழி காட்டும், புது வலுவூட்டி என்னை தேற்றும், என் கடமை என்னவென்று காட்டும், அதை கருத்தாய் புரிந்திட தூண்டும். என்ன நேர்ந்தாலும் நன்றி துதி கூறி பணிவேன் இறைவா, உங்கள் திருவுளப்படி என்னை நடத்தும். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவே, உன்னை ஆராதனை செய்கிறேன். இறைவா, ஆராதனை செய்கிறேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடு இருப்பாராக. மன்றாடுவோமாக. அன்பு தந்தை இறைவா, இந்த ஒரு மாலை வேளைக்காக மக்கள் நன்றி கூறுகிறோம், மெய்ப்பற்றுகின்றோம், மெய்ப்புகொள்கின்றோம். எங்கள் பாதுகாவலியாம் இந்த கவியின் பாதுகாவலியாம் ஆரோக்கிய அன்னையின் விழாவை நாங்கள் இந்த 3 நாட்கள் கொண்டாடவிருக்கின்றோம். உமது அருள் பிரசனத்தை எங்களுக்கு நிறைவாக தரும் பொருட்டு நாங்கள் அனைவரும் அன்னையின் முன்மாதிரியை பின்பற்றி உமக்கு ஏற்ற பிள்ளைகளாக வாழ்ந்திடவே அருள் தாரும். எனவே நாங்கள் ஏற்றி இருக்கின்ற இந்த கொடி மரத்தையும் சிறப்பாக இன்று இப்பொழுது ஏற்றவிருக்கின்ற இந்த கொடியையும் புனிதப்படுத்தி ஆசீர்வதியும். கொடியானது விண்ணை நோக்கி எழுந்து பறப்பது போல எங்களுடைய உள்ளங்களும் விண்ணக மதிப்பீடுகளின்படி அமைய அருள் தருவீராக. எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாகவே மை மன்றாடுகிறோம். ஆமென்.
விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்கள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். மாதா பாட்டுபடி. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியான புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பானவர்களே, இன்று நாம் அனைவருக்கும் மகிழ்ச்சியான நாள். நம் ஆரோக்கிய அன்னைக்கு இன்று நாம் பெருவிழா கொண்டாடும் நாள். அப்படிப்பட்ட இந்நாளில் உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மரக்கல்வி மாணவ மாணவிகளாகி நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். மனித வாழ்க்கையில் துன்பங்களும் போராட்டங்களும் நிச்சயம் உண்டு. அந்த சூழ்நிலையில் நம்மோடு இருந்து பாதுகாத்த நம் ஆரோக்கிய அன்னையை போல நாமும் இறைவனின் நன்மைத்தன்மையை மனதில் சிந்தித்தவர்களாய் வாழ முயற்சி எடுப்போம். நம் ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையால் இறைவனின் ஆசி பெற தொடரும் பெருவிழாவின் திருப்பலியில் பங்கெடுப்போம். இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இப்பகுதியிலே வீற்றிருந்து ஆரோக்கிய தாயாக, நற்சுகம் தரும் தாயாக, வழிப்போக்கர்களை பாதுகாக்கும் தாயாக இந்த இடத்திலே இந்த ஒரு இடத்தை பெற்று சிறப்பிடம் பெற்றவராக நமக்கெல்லாம் துணையாக இருக்கின்றார் என்பதை நினைவு கூர்ந்து அதற்காக நன்றி சொல்ல வந்திருக்கின்றோம். நன்றி பாடல் பாடி இறைவனை போற்றி புகழுகின்றோம். அன்னையோடு இணைந்து அன்னை மரியாள் தனக்கென்று ஒரு பாதையை வகுக்கவில்லை, மாறாக அவர் சொல்லுவதையெல்லாம் செய்யுங்கள் என்றுதான் நமக்கு படித்தார். அந்த அன்னையுடைய வார்த்தையை நாம் உணர்ந்து அன்னை காட்டுகின்ற அந்த அன்பு வழியிலே, கீழ்ப்படிதல் வழியிலே, இறை வார்த்தை வழியிலே நாம் வாழ்வதற்கு முயற்சிப்போம். இதோ இந்த நாளிலே சிறப்பாக நம்முடைய வாழ்விலே அன்னையின் வழியாக கிடைத்த அனைத்து நலன்களுக்காகவும் நன்றி கூறுவோம். மென்மேலும் தேவையான அருள் வரங்களை கேட்டு மன்றாடுவோம். இன்றைய திருப்பலியானது ஞானசேகர், சகாயராணி இவர்கள் குடும்ப நலன்களுக்கு நன்றியாகவும் அவர்கள் விரும்பி கேட்கின்ற நற்கருத்துக்கள் நிறைவேற வேண்டுதலாகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. நாமும் அவர்களோடு இணைப்போம். தூயதான இந்த திருப்பலியிலே நாம் தகுதியான விதத்தில் பங்கேற்கும் பொருட்டு நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்களுக்காக மனம் வருந்துவோம், மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்திரும், பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
மன்றாடுவமாக. இறைவா, தாழ்ந்தோர் வறியோருடைய மிகச் சிறந்தவரான புனித கன்னிமரியாவை மீட்பரின் தாயாக நீர் தேர்ந்து கொண்டுள்ளீர். அவருடைய எடுத்துக்காட்டினை பின்பற்றி உமக்கு உண்மையான நம்பிக்கையோடு பலி செலுத்தவும் மீட்பின் முழுமையான எதிர்நோக்கினை உண்மையில் கொண்டிருக்கவும் எங்களுக்கு அருள்வீராக. இதோ இந்த கெபியின் பாதுகாவலியாக இருந்து எங்களை எல்லாம் வழிநடத்தி பாதுகாத்து வருகின்ற ஆரோக்கிய அன்னையின் நினைவு கூர்ந்து உம்மை போற்றி புகழுகின்றோம். உமது அன்னையின் விழாவை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்கு நிறைவான அருளாசிரை பெற்று நிறைவான அருளாசிரை தருவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம்முடைய திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஒருவர் மற்றவருக்கு எதிராக முறையிடக்கூடாது என்றும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் என்றும் தாராள மனம் கொண்டவராக இருக்க வேண்டும் என்றும் எதன் மீதும் ஆணையிடக்கூடாது என்றும் அறிவுரை கூறி நம்மை நல்வழிக்கு நடத்தி செல்லும் இறைவார்த்தைக்கு செவி கொடுப்போம். ஆண்டவரிடம் திரும்பி செல்ல காலம் தள்ளாதே. இதோ நடுவர் வாயில் நின்று கொண்டிருக்கிறார். திருத்துதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறைவசனங்கள் 9 முதல் 12 முடிய. திருத்துதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறைவசனங்கள் 9 முதல் 12 முடிய. சகோதர சகோதரிகளே, நீங்கள் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாகாதவாறு ஒருவர் மற்றவருக்கு எதிராக முறையாடாதீர்கள். இதோ நடுவர் வாயில் நின்று கொண்டிருக்கிறார். அன்பர்களே, நீங்கள் துன்பத்தை தாங்குவதிலும் பொறுமையை கடைபிடிப்பதிலும் ஆண்டவரின் பெயரால் பேசிய இறைவாக்கினரை உங்களுக்கு மாதிரிகளாக கொள்ளுங்கள். தாராள மனமுடையோர் பேறு பெற்றவர் என்கிறோம். யோபுவின் தாராள மனதை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள். இறுதியில் ஆண்டவர் என்ன செய்தார் என்பது உங்களுக்கு தெரியும். ஏனெனில் ஆண்டவர் மிகுந்த பரிவுள்ளமும் இரக்கமும் கொண்டவர். எல்லாவற்றிற்கும் மேலாக என் சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஆணையிடவே வேண்டாம். விண்ணுலகின் மீதும் மண்ணுலகின் மீதும் வேறு எதன் மீதும் ஆணையிடாதீர்கள். நீங்கள் ஆம் என்றால் ஆம் எனவும் இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள். அவ்வாறே செய்தால் நீங்கள் தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
என்னாலும் செய்கின்றார். நன்றி 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 என்று பாடுவேன். நன்மை செய்த நல்லவரை போற்றுவேன். நன்றி 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 என்று பாடுவேன். நன்மை செய்த நல்லவரை போற்றுவேன். நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து. அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. துரும்பி ஆண்டவரை வாழ்த்து. அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஒரு நாளும் மறவாதே. ஆண்டவரே, உமது வார்த்தையே உண்மை. உண்மையினால் எங்களை உமக்கு அர்ப்பணமாக்கியருளும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மார்க் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறைவார்த்தைகள் 1 முதல் 12 முடிய. இயேசு புறப்பட்டு யூதேய பகுதிகளுக்கும் யோர்தானின் அக்கரை பகுதிக்கும் வந்தார். மீண்டும் மக்கள் அவரிடம் வந்து கூடினர். அவரும் வழக்கம் போல் மீண்டும் அவர்களுக்கு கற்பித்தார். பரிசேயர்கள் அவரை அணுகி, கணவன் தன் மனைவியை விலைக்கு விடுவது முறையா என்று கேட்டு அவரை சோதித்தனர். அவர் அவரிடம் மறுமொழியாக, மோசே உங்களுக்கு இட்ட கட்டளை என்ன என்று கேட்டார். அவர்கள், மோசே மணவிலக்கு சான்றிதழ் எழுதி அவரை விலைக்கு விடலாம் என்று அனுமதி அளித்துள்ளார் என்று கூறினார்கள். அதற்கு இயேசு அவரிடம், உங்கள் கடின உள்ளத்தின் பொருட்டே அவரை கட்டளையை எழுதி வைத்தார். படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான். இருவரும் ஒரே உடலாய் இருப்பர். இனி அவர்கள் இருவர் அல்லர், ஒரே உடல். எனவே கடவுள் இணைப்பதை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்றார். பின்னர் வீட்டில் இதை பற்றி மீண்டும் சீடர் அவரை கேட்டனர். இயேசு அவர்களை நோக்கி, தன் மனைவியை விலக்கிவிட்டு வேறொரு பெண்ணை மணப்பவன் எவனும் அவருக்கு எதிராக விபச்சாரம் செய்கிறான். தன் கணவரை விலக்கிவிட்டு வேறொருவரை மணக்கும் எவளும் விபச்சாரம் செய்கிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆரோக்கிய அன்னையின் திருவிழா வாழ்த்துக்களை, வேளாங்கண்ணி மாதா ஆரோக்கிய மாதா திருவிழாவின் வாழ்த்துக்களை உங்கள் அனைவரோடு பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இதோ இப்பகுதியிலே அன்னையினுடைய திருவுருவத்தை வைத்து இந்த கபியை கட்டி ஆண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அன்னையின் வழியாக பெற்றுக்கொண்ட நலன்கள் அனைத்திற்காகவும் நன்றி கூற இறைவன் நமக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கின்றார். நாம் அனைவரும் இன்று இந்த இடத்திலே ஒரு குடும்பமாக ஒன்று கூடியிருக்கின்றோம் என்றால் அது இறைவனுடைய அரும்பெரும் செயல். நம்மை பெயர் சொல்லி இங்கே அழைத்து வந்திருக்கின்றார். அனைவரும் இணைந்து ஒரு குடும்பமாக இறைவனை போற்றி புகழ்வதற்கான வாய்ப்பை தந்திருக்கின்றார். எனவே நாம் தொடர்ந்து நன்றி கூறிக்கொண்டே இருப்போம். இன்றைய முதல் வாசகத்திலே நீங்கள் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாகாதவாறு ஒருவர் மற்றவருக்கு எதிராக முறையிடாதீர்கள், இதோ நடுவர் வாயிலில் நின்று கொண்டிருக்கிறார் என்று கூறுகின்றது. இன்னைக்கு நற்செய்தி என்ன சொல்லுது? இன்னைய நற்செய்தியில யாருக்கு எதிராக பேச வர்றாங்க? வாய் திறந்துறாங்க. வாயில் என்ன இருக்கு? கொஞ்சம் வாய் திறங்க. என்ன? கணவன் மனைவியை பற்றி பரிசேயர்கள் இயேசுவிடம் வாக்குவாதம் செய்ய வருகிறார்கள். நல்லதுக்காக வரலாங்க. ஆண்டவரை இயேசுவை எப்படியாவது சிக்க வைக்க வேண்டும் என்று போட்டி மனப்பான்மையோடு அங்கே வருகிறார்கள். என்னை முதல் வாசகம் தான் சொல்லுது, நீங்கள் தண்டனை தீர்ப்புக்குள்ளாதவாறு ஒருவர் மற்றவருக்கு எதிராக முறையிடாதீர்கள், குறை சொல்லாதீங்க, அடுத்தவங்களை பற்றி குறை சொல்லாதீங்கிறார். ஆனா இங்க குறை சொல்வதற்காக என்றே ஒரு கூட்டம் எப்பொழுதும் இருக்கிறது. அந்த கூட்டம் தான் ஆண்டவர் இயேசுவை நோக்கி வருகிறது. இன்னொரு இடத்துல சொல்லுவாங்க, இதே ஒரு வாக்குவாதம் பரிசேயர்களுக்கும் சதுசேயர்களுக்கும் இடையே மறு உலக வாழ்வு, உயிர்த்தெழுதல் உண்டா இல்லையா என்று பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது அவர்கள் போட்டிக்கு வருகிறார்கள், வாதாட வருகிறார்கள். அதே போல இவ்வாறு கூறப்படுகின்ற அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லும் விதமாக ஆண்டவர் இயேசு அருமையான ஒரு சிறந்த ஒரு உதாரணத்தை நமக்கு தருகிறார். கணவன் தன் மனைவியை விலக்கி விடுவது முறையா என்று கேட்டு சோதிக்கின்ற பொழுது, மோசேயுடைய சட்டம் என்ன, உங்களுக்கு சட்டத்தை எதுக்காக தந்தாரு என்பதையெல்லாம் சொல்லிவிட்டு அவர் கூறுகிறார், உங்கள் கடினமான உள்ளத்தின் பொருட்டே உங்களுக்கு மோசே இந்த கட்டளையை தந்தார். மேலும் மேலும் நீங்கள் இல்லத்திலே அவர்களை துன்புறுத்துவீர்கள் என்பதற்காக உங்களது கடினமான மனதின் பொருட்டு, உங்களது கடினமான செயலின் பொருட்டு மோசே உங்களுக்கு இந்த கட்டளையை தந்திருக்கிறார் என்றார். ஆனால் உலகின் தொடக்கத்தில் அப்படி அல்ல. கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்பதே நமக்கு தரப்பட்டுள்ள ஒழுங்கு, கடவுள் தருகின்ற சட்டம். இன்றைய வாழ்க்கை சூழல்ல எவ்வளவோ வழக்காடு மன்றங்களிலே வழக்கம் இதுக்கு மேலே இன்னொரு ஆப்ஷன் ஹலோ 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 அன்பார்ந்தோடு, குடும்பத்திலே கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அன்பு செய்து வாழ வேண்டும் என்பதே கடவுள் கொடுத்த சட்டம். ஒருவரை ஒருவர் முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
நிபந்தனை அற்ற விதத்திலே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அங்கே நம்முடைய திருமண வாக்குறுதியில கேட்கப்படுகின்ற கேள்வி இதுதான். வாழ்நாள் முழுவதும் நீங்கள் ஒருவரோடு ஒருவர் உதவியாக இருப்பீர்களா, நோயிலும் நொடியிலும் உதவியாக இருப்பீர்களா என்ற கேள்வியை கேட்டு உறுதிப்படுத்திக் கொள்ளுகின்றது. நாங்கள் வாழ்நாள் முழுவதும் இன்பத்திலும் துன்பத்திலும் ஒருமனப்பட்டு வாழ்வோம் என்று சொல்லிவிட்டு பல இடங்கள்ல பல வீடுகள்ல பிரச்சனைகள் நடந்து கொண்டே இருக்கிற ஒவ்வொரு நாளும் பேப்பர்ல வருது. கணவன் தலையில மனைவி தலை விட்டார், மனைவி கணவன் தூக்கி அடிச்சார், இப்படி ரெண்டு பக்கமே மாறி மாறி வந்து கொண்டே இருக்கிறது தினசரி பேப்பர்ல. வேற எத்தனையோ கொலைகள், குடித்து விட்டு எத்தனையோ சண்டைகள், சச்சரவுகள், இதுபோக குடும்பங்களிலே பல்வேறு விதமான பிரச்சனைகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. கடவுள் அருளால் நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது என்று நன்றி சொல்லுவோம். கடவுள் நமக்கு தேவையான அருள் வரங்களை தந்து நம்மை காத்துக் கொண்டிருக்கின்றார். சிறப்பாக இதோ இந்த நாளிலே அன்னையனுடைய அருட்காவலில் வாழ்கின்ற நாம் நமக்கு தேவையான எல்லா நலன்களையும் தந்து வழி நடத்தி கொண்டிருக்கின்ற இறைவனுக்கு, அன்னையின் வழியாக உதவுகின்ற இறைவனுக்கு நன்றி கூறுவோம். அன்னை மரியாள் காட்சி கொடுத்த எந்த இடத்திலுமே தனக்காக வேண்டவில்லை, தனக்காக புகழ் தேடவில்லை, எல்லாம் இறைவனுடைய அதிமிக மகிமைக்காகவே தேடினாள். என் மகனுக்கு தண்ணி கொடு, என் மகனுக்கு பாலை கொடு, என் மகனுக்கு மோர் கொடுன்னு தான் கேட்டாங்களே ஒழிய எனக்கு எதையாவது தாய்ன்னு சொல்லவில்லை. அதே போல என் மகனுக்கு ஒரு ஆலயம் கட்டு, என் மகனுடைய பெயர் நிலைக்கு ஆலயம் கட்டு என்றுதான் பல இடங்களிலும் அவர் காட்சி தந்து காட்சி கூறிக்கொண்டிருக்கிறார். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்திலே அந்த அன்னையை நமக்கு காட்டுகின்ற முதல் எடுத்துக்காட்டு இறைமகன் இயேசுவினுடைய முதல் புதுமை. அம்மா, எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்று சொன்னாலும் கூட தாயினுடைய வேண்டுதலை அவர் நிராகரிக்க விரும்பவில்லை. உடனடியாக அந்த தாயினுடைய வேண்டுதலை ஏற்கின்றார். மகனே, ரசம் தீர்ந்து போயிற்று. திருமண வீட்டிலே அந்த திருமண வீட்டார் எவ்வளவோ பேர் இருக்கிறார்கள், யாருமே அதை பற்றி கவலைப்படவில்லை, அவர்கள் பார்க்கவும் இல்லை. என்றால் பெரியவர்கள், உறவினர்கள் எல்லோரும் வந்து ஒன்று சென்றாயிற்று. கடைசி பந்திக்கு வருகிறவர்கள் ஏழைகள், எளியவர்கள். இந்த ஏழைகள் உணவு இல்லாமல் போய்விடக்கூடாது, போதுமான ரசம் இல்லாமல் போய்விடக்கூடாது என்பதற்காகவே அன்னை மரியாள் தம் மகனிடம் கேட்கின்றார், மகனே, ரசம் தீர்ந்து போயிற்று. இறுதியாக அனைவரும் வயிறார பருகினார்கள். ஏழைகள், எளியவர்கள், கடைசி நேரத்திலே கடைசி பந்தியிலே வருகின்ற ஒவ்வொருவரும் அவரவர் தேவைக்கு மிகுதியாகவே பெற்றுக்கொண்டார்கள். இதுதான் அன்னையின் வழியாக நமக்கு கிடைக்கின்ற ஆசி. இந்த அன்னையினுடைய திருத்தலங்கள் பலவற்றை பார்க்கின்றோம். குறிப்பாக வேளாண்மைக்கு போனோம்னா தெரியும், அங்கே காட்சி பொருட்களை அங்கே வைத்திருக்கிறார்கள். அருங்காட்சியகத்திலே ஏராளமான பொருட்கள், தங்கத்துல, வெள்ளியில, செம்புல, பித்தளையில, எவர் சில்வர்ல, இப்படி பல பொருட்கள் அங்கே மாடி அறையிலே வைக்கப்பட்டுள்ளது. அதை பார்க்கின்ற பொழுது, அதை சுற்றி வந்தால் அங்கே தெரியும், அந்த எவர் கிறிஸ்தவர்கள் அதிகமாக இல்லை, அதிகமாக இந்துக்கள், இஸ்லாமியர்கள், பிற மதத்தை சார்ந்தவர்கள் தான் அதிகம் பேர் அங்கே காணிக்கைகளை வைத்திருக்கிறார்கள். வேண்டுதலை பெற்று மகிழ்வோடு அங்கே சென்றிருக்கிறார்கள். அவர்கள் வைத்திருக்கிற அந்த நினைவு பொருட்கள் நமக்கு இதைத்தான் நினைவூட்டுகின்றது. அன்னை மரியாள் கிறிஸ்தவர்கள் என்று பார்ப்பதில்லை, யார் அன்னையை நாடி வந்தாலும் அவர்களுடைய தேவைகளை நிறைவு செய்கின்ற ஒரு அன்பு தாயாக இருக்கின்றார் என்பதைத்தான் இந்த நிகழ்வு நமக்கு சுட்டி காட்டுகின்றது. அன்னை மரியாள் வழியாக இறைவனை தேடி வருகின்றோர் அனைவருமே நிறை மகிழ்வோடு செல்லுகின்றார்கள். அம்மா, நீரே எனக்கு ஆதரவு என்று சொல்லி அந்த அன்னையினுடைய பாதத்தை பற்றுகின்ற பொழுது அந்த அன்னை தன் மகனிடம், மகனே, வேண்டியதை செய்து கொடு மகனேன்னு சொல்றாங்க.
உடனடியாக அங்கே காரியம் நடக்கிறது. அந்த தாயினுடைய வேண்டுதல் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. எவ்வாறு அந்த கானா ஒரு திருமண இல்லத்திலே எனது நேரம் இன்னும் வரவில்லை என்று சொன்னாலும் எவ்வாறு அந்த வீட்டின் தேவையை செய்து கொடுத்தாரோ அதே போல தேடி வருகின்ற அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தேவையான அருள் வரங்களை நிறைவாகவே கொடுக்கின்ற ஒரு அன்பு தாயாகவே இருக்கின்றார். இதோ இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் எத்தனையோ நன்மைகளை பெற்றிருக்கின்றோம். சில நேரங்களில் நன்றி சொல்றோம், சில நேரம் அதை மறந்துடுறோம். ஏதோ கடவுளுக்கு கடமை, கடவுள் ஏதோ தந்தாரு, என்னமோ தந்திருக்கிறார் அப்படின்னு நினைச்சிட்டு நன்றி சொல்லாமலேயே போய்விடுகின்றோம், அவரை மறந்து விடுகின்றோம். ஏன்னா நமக்கு அந்த பழக்கம் இல்லை. வெளிநாடுகளில் அது புருஷனாக இருந்தாலும் சரி, பொண்டாட்டியாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு செயல் செய்தாலும் உடனே ஒரு தேங்க்ஸ் இந்த வார்த்தை இல்லாமல் அங்கே எடுபடாது. ஆனால் நமக்கு அந்த பழக்கம் இல்லை. எவ்வளவோ காரியம் செய்திருப்போம், சரி இவ்வளவு செய்திருக்கிறாங்களே இவங்களுக்கு போய் ஒரு நன்றி சொல்லிட்டு வருவோன்னு எண்ணம் கூட வரல. அது ரத்தத்தில் இல்லை நமக்கு. அதனால அந்த ஒரு பழக்கம் நமக்கு இல்லாத காரணம். ஆனால் நன்றி சொல்லி பாருங்க, உங்களது வாழ்க்கை எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும் என்பதை அனுபவிக்க முடியும். ஆண்டவர் இயேசு 10 தொழுநோயாளிகளை குணமாக்கினார். ஒருவர் மட்டும் திரும்பி வந்த பொழுது கேட்கின்றார், மற்ற 9 பேர் எங்கே? இந்த அந்நியனை தவிர வேறு எவரையும் இங்கே காணோமே. நன்றி செலுத்துவதற்காக திரும்பி வர இந்த அந்நியனை தவிர வேறு எவரையும் இங்கே காணோமே என்றார். எனவே ஆண்டவர் நன்றி உணர்வை எதிர்பார்க்கின்றார். நாம் நன்றியின் வழியாக செயல்பட வேண்டும். நன்றி கூறி இறைவனை போற்றி புகழ வேண்டும். நாம் ஒப்புக்கொடுக்கிற திருப்பலிகள், நாம் பாடுகின்ற பாடல்கள் எல்லாமே இறைவனை போற்றி புகழ்ந்து பாடுகின்ற ஒரு மகிழ்வான ஒரு செயல். எனவே எப்பொழுது இருந்தாலும் அது ஜபமாக இருக்கலாம், ஜபமாலையாக இருக்கலாம், நாம் கூடி வருகின்ற சில பக்தி முயற்சிகளாக கூட இருக்கலாம். அது இறைவனுக்கு நன்றி செலுத்துவதற்காக, இறைவனை போற்றுவதற்காக நாம் எடுக்கிற முயற்சிகள். இதோ இந்த நாளிலும் அந்த முயற்சியிலே இங்கே இந்த கெபியிலே இந்த திருவிழாவை ஏற்பாடு செய்து அனைவரும் இணைய வேண்டும், இணைந்து இதை கொண்டாட வேண்டும் என்ற எண்ணத்தோடு நிறைவேற்றி கொண்டிருக்கின்றோம். எனவே நாம் நம்முடைய வாழ்விலே பெற்ற நலன்களை நினைந்து அனைத்திற்காகவும் நன்றி கூறுவோம். மென்மேலும் நம்முடைய வாழ்வை இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்து நம்முடைய தேவைகளை தொடர்ந்து நமக்கு தந்து நம்மை காத்தருள வேண்டும் என மன்றாடுவோம். மேலும் இப்பகுதியில் இந்த கெபிக்கு வந்து செல்லுகின்ற ஒவ்வொருவருக்கும், திரு யாத்திரிகளுக்கு, பக்தர்களுக்கு தேவையான எல்லா நலன்களையும் தொடர்ந்து பொழிந்தருளும் இறைவா என்று பிறருக்காகவும் மன்றாடுவோம். இன்றைய வாசகத்தில் சொன்னது போல குறை காணுகின்ற எண்ணத்தோடு பார்க்காமல் நிறைவான எண்ணத்தோடு, நன்றி கூறுகின்ற எண்ணத்தோடு நாம் ஒன்று கூடுவோம். இறைவன் என்றும் நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். அனைவரும் எழுந்து நிற்போம். விசுவாசிகளின் மன்றாட்டுக்காக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எழுங்கள் உங்களுக்கு தரப்படும் என்று கூறுகின்ற இறைவனுடைய வார்த்தையை உணர்ந்தவர்களாக நம்முடைய வாழ்வின் தேவைகளை கேட்டு மன்றாடுவோம். தேர்ந்து கொள்ளப்பட்டவனோடு உடன்படிக்கை செய்து கொள்ளும் தந்தையே இறைவா, ஆயர்கள், குருக்கள், துறவியர்கள் அனைவரும் உமது அடிமை. நீர் விரும்புவதை நிறைவேற்றுவதே
தங்கள் பணி என்பதை ஆழமான உணர்வும் நீர் அவர்களுக்கு வழங்கிய பணியை எச்சூழ்நிலையிலும் மன உறுதியோடும் நிறைவேற்றவும் அவர்களுக்கு தேவையான ஞானத்தை அளித்து காத்திட வேண்டுமென்று புனித ஆரோக்கிய அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கருணையின் தேவா, நாங்கள் மறைக்கேள்வியில் மூலமாக உண்மை இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ள எங்களுக்கு ஆர்வத்தை தந்திட வேண்டும் என்று புனித ஆரோக்கிய அன்னை வழியாக இறைவா உண்மை மன்றாடுகிறோம். தந்திட வேண்டுமென்று அன்னின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் நிறைவா, என்போல் குழந்தைகள் கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்க வேண்டுமென்று புனித ஆரோக்கிய அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, இயற்கை அழிவிலிருந்து எங்களை பாதுகாக்க வேண்டும் என்று புனித ஆரோக்கிய அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறிது நேரம் மௌனமாக மன்றாடுவோம். அன்பு தந்தை இறைவா, இந்த ஒரு நாளுக்காக மக்கள் நாங்கள் நன்றி கூறுகிறோம், உங்களை போற்றுகிறோம், புகழ்கின்றோம். உமக்கு ஏற்புடையவளாக நாங்கள் வாழ எங்களுக்கு தேவையான அருள் வரங்களை கேட்டிருக்கின்றோம். நீரே இவற்றை எங்களுக்கு தந்து எங்களை வழிநடத்தி காத்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். உனக்குடனே தாயே
சகோதர சகோதரி, என்னுடைய உங்களுடைய வானை பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, எங்களது இறைப்பற்றின் இக்காணிக்கைகளை ஏற்றருளும். உம் திருமகனுடைய மாபெரும் அன்பின் வலியை நினைவுகூர்கின்ற நாங்கள் புனித கன்னிமரியாளின் எடுத்துக்காட்டினை பின்பற்றி உமது அன்பிலும் அயலார் அன்பிலும் உறுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தையை புனிதனைவில் விளங்கும் மேன்மையைக் கண்டு நாங்களும் வியப்புக்குரியவர் அறிக்கையிடுவோம். மிகச் சிறப்பாக புனித கன்னிமரியாளை நினைவு கூறுகின்ற இன்று அவருடைய நன்றி கலந்து உணரையாவது உமது கனிவை எத்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும் பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளி சிறப்பாக அடியாரின் தாழ்நிலையை கண்டுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராமும் திருமகன்கள் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்ததானால் எல்லா காலங்களிலும் நீடிக்கச் செய்து வருகின்றீர். அவர் வழியாகவே மது மாண்பை வானக தூதர்கள் அடிகள் வழிபடுகின்றன. உமது திருமுன்னிலே காலத்து மகிழ்கின்ற அவளோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்களும் தாழ்மையோடு இறைஞ்சி புகழ்ந்து ஒன்றாக கழித்து பாடுவதாவது. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஒற்று. ஆகவே முடியாவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வெட்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வனமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். என்னென்னில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தை வெட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று உமக்கு முறைய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவியிருக்கும் திருவையின் நினைவூர்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையாகிய அனைவரோடும் திருவை அன்பில் நிறைவேற செய்தருடன் உயிர் தெழுவோம் என்னும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவுகூர்ந்து திருமுக ஒளியினுடையற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். சிறப்பாக இன்றைய நாளிலே தங்களது குடும்ப நலன்களுக்காக நன்றி கூறி மன்றாடுகின்ற ஞானசேகர் சகாயராணி என்பாரையும் அவருடைய குடும்பத்தவளையும் நிறைவாக ஆசீர்வதித்து அவள் விரும்பி கேட்கின்ற கருத்துக்கள் நிறைவேற்ற அருள்தாரும். மேலும் இப்பதியிலே பங்கேற்க வந்திருக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீரை கனிவோடு கண்ணோக்கி ஆசிரியர் தந்து வழிநடத்தியலும் இந்த விழாவை முன்னின்று வழிநடத்துகின்ற ஒவ்வொருவருக்கும் தேவையான ஞானத்தை தாரும். அன்பின் ஆண்டவரை ஈடுபாட்டோடு பங்கேற்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் நலன்களால் நிரப்பி வழிநடத்தி காத்தரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் மக்குவங்களாயிருந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவரோடு நாங்கள் நெல்லை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உலகிலும்
ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மது திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி மது திருவுளத்துக்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்து அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் கிறிஸ்துவின் அமைதியை மகிழ்வோடு அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். லைவ் தானா? இல்லை, வீடியோ ரெக்கார்ட்
கன்னிமரியே, உம்மை பற்றி மாட்சிக்குரியவை சொல்லப்பட்டுள்ளன. ஏனெனில் வல்லவராம் கடவுள் உமக்கு அரும்பெரும் செயல்கள் பல செய்துள்ளார். இறைவார்த்தை மூலம் எங்களுக்கு பேசுவதற்கு இறைவா உம்மை நன்றி கூறுகிறோம். திருவிழா நன்முறையில் நடைபெற உதவிய இறைவனுக்கு நன்றி. நன்றியால் ஸ்துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. மலையை தந்ததற்காக நன்றி. நன்றியால் ஸ்துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நல்ல பெற்றோரையும் நல்ல ஆசிரியரையும் தந்ததற்காக நன்றி. நன்றியால் ஸ்துதி பாடு நம் இயேசுவை
மன்றாடுவோமாக. ஆண்டவரை அடையாளத்தின் ஆற்றலால் உறுதிப்படுத்துவீராக. தாழ்ச்சி நிறைந்த முதலியாராகிய கன்னிமரியார் ஏற்கனவே கண்டு மகிழ்ந்த அமைதியின் புனித மாட்சியில் காணும் வரை அத்திருவை நற்செய்தியின் பாதையில் ஆவலுடன் செல்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அன்பு தந்தை இறைவா, இந்த நாளிலே உமது திருமுறையில் ஒன்று கூடி வந்திருக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நேர்கண் நோக்கி ஆசீர்வதித்து வழி நடத்தீர்கள். பல்வேறு விதமான நலன்களை பெற்று நன்றி உணர்வோடு ஒன்று கூடி வந்திருக்க நம்முடைய பிள்ளைகளை நீ தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக. இதோ நன்றி கூற வந்திருக்கிற அவர்களுக்கு தேவையான எல்லா வளங்களையும் தந்து குடும்பங்களிலே அமைதியும் சமாதானம் பெற்று வாழ அருள்தாரும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் முழுமையாக அன்பு செய்யவும், பெற்றோர்கள் பிள்ளைகள் ஒருவரை ஒருவர் முழுமையாக புரிந்து கொண்டு அன்பு செய்து வழி நடக்கவும் அருள்தாரும். அன்பின் ஆண்டவரே, இதோ இந்த இடத்திலே இன்று எங்களை எல்லாம் பெயர் சொல்லழைத்து வந்திருக்கிறேன். இதற்காக மக்கள் நன்றி கூறுகிற வேளையில் மென்மேலும் அன்னை ஆரோக்கிய அன்னையை நாடி வருகின்ற அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தேவையான எல்லா நலன்களையும் வளங்களையும் தாரும். இதோ இந்த நாட்களிலே நல்ல மழையை பொழிந்து வெப்பத்தை தணித்தமைக்காக மக்கள் நன்றி கூறுகின்றோம். மென்மேலும் நல்ல மழையை பொழிந்து நீர்வளம் பெருக, நிலவளம் உயர அருள்தாரும். தண்ணீர் தட்டுப்பாடு நீங்கிட அருள்தாரும். அன்பின் ஆண்டவரை, நோய் நொடிகள், துன்ப துயரங்கள், சோர்வுகள், தளர்வுகளினால் வாடுகின்ற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் காத்து வழி நடத்தும். ஆரோக்கிய அன்னை, நோய் நீக்கி நலவாழ்வு தருகின்ற அன்னை, இதோ நம் ஒவ்வொருவரையும் தொடுகின்றார். நமக்கு தேவையான அருள் வரங்களுக்காக நமக்காக பணிந்து பேசுகின்றார் என்ற நினைவோடு நாங்கள் ஒன்று கூடி வந்திருக்கின்றோம். மது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் எல்லா நலன்களாலும் வளங்களாலும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறை அன்பை பகிர்ந்து சமாதானத்தின் வழி சென்று வாழுங்கள். திருப்பதி நிறைவேறிற்று. இந்த வழிபாட்டை சிறப்பித்து தந்த மறைக்கல்வி மன்றத்தினருக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். நம்முடைய கடவுள் வழியாக குழந்தைகள் மழலை வார்த்தையால் நன்றி கூறினார்கள், இறைவனை போற்றினார்கள், கொண்டாடினார்கள். அவர்களை பயிற்றுவித்த ஆசிரியர்களுக்கும் நன்றி. நாளைய விழா 2ஆம் நாள் திருவிழா திருப்பலியை சிறப்பிக்கின்றவர்கள் ராஃபேல் அன்பிய இறைமக்கள். இன்று இரவு உணவு வழங்கப்படுகின்றது. அதை வழங்க உதவி செய்தவர்கள் ஞானசேகர், சகாயராணி குடும்பத்தினர். அவர்களுக்காக ஜெபிப்போம், அவர்களுக்கு நன்றி கூறிக்கொள்வோம். அன்பார்களே, இந்த நாட்களிலே சிறப்பாக இந்த விழாவை கொண்டாட வேண்டும் என்ற முயற்சி எடுத்து நமது ஆலய நிர்வாகத்தார் அதை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு விதமான செலவினங்கள் உண்டு. அனைத்துக்கும் உங்களது நன்கொடைகள் வரவேற்கப்படுகின்றன. உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றார்கள் ஆலய நிர்வாகத்தினர். உங்களால் இயன்ற தாராள உதவிகளை நிர்வாகத்திடம் கொடுத்து இந்த விழாவை சிறந்த விதமாக செயல்படுத்த உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றார்கள். எனவே ஜெபிப்போம், உடனிருப்போம், சிறப்பாக கொண்டாடுவோம். நம்மால் என்றதை கொடுத்து
இந்த விழாவை நல்ல விதமாக இன்னும் சிறந்த விதமாக கொண்டாட இறைவன் அருள் புரியட்டும். நன்றி. போல
ஆசி பெற்றவரே தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் ஆசி உண்டாவதாக. கன்னிமரியே, ஆரோக்கிய அன்னையே, வேளாங்கண்ணி இரக்கத்தின் அரியணை வீற்றிருக்கும் எங்கள் ஆண்டவரே, எங்களை நாங்கள் உடல் நோய்களை அகற்றி எங்களுக்கு ஆறுதலாகவும் அடைக்கலமாகவும் இருந்திடம். உமது பேருதவியால் எண்ணற்ற பிணியாளிகள் நலமடைந்துள்ளனர். உமது வல்லமையும் தயவையும் நம்பிக்கொண்டு உண்மையாடி இருந்துள்ளோம். உம் திருமகனையும் உண்மையும் அன்பு செய்து இறை தொண்டர்களாக மக்கள் விளங்குமாறு செய்திடும். எங்களில் நாம் அருள் வாழ்வை வளப்படுத்தியிடும். உலக துன்பங்களாலும் மன வேதனைகளாலும் அதற்கு அருகிருந்து முதற்காயம் விடனார்களையும் இறைவனின் திருவிழத்துக்கு ஏற்புடையதானால் அத்தகைய துன்ப வேதனையை நின்றவர்களை காத்திடும். பாவத்தை கொண்டவர்களை இதய தாழ்ச்சியும் சாதமுள்ள இறைமகனையும் விடுத்த தாயே, அந்த உதவியை நான் எவரெவராகவும் குமாரர்களும் கைவிடப்பட்டதில்லையே. எங்களுடைய துயர வேலைகளில் எங்களின் தஞ்சமாயிருப்பேன் உறுதியாயிருக்கிறோம். ஏனெனில் எங்களுக்கு ஆறுதல் அளிக்க விரும்புகிறோம். விண்ணகத்தாய் நீரே, இம்மண்டலத்தை கசிந்த கண்களையும் அவற்றின் வழியோடும் துன்ப கண்ணீரையும் கண்டு இறக்கமுறை நீங்கள் அரவணைத்துக் கொள்வீராக. இறை மக்களுக்கெல்லாம் சகாயம் புரிந்து வரும் ஆரோக்கிய மாதாவே, நீர் எல்லாம் வல்ல இறைமகன் கிறிஸ்துவின் அன்னையாகையால் உதவியும் வெளிப்படைந்து கொடுக்கக்கூடியவள் என்றோ எல்லா ஆபத்துகளிலும் எங்களை பாதுகாத்திரலும் எங்களை பற்றியுள்ள தீமைகளை அகற்றியலும் இறை அன்பில் வளர்ந்திட நலமும் வரமும் அருளும் இவ்வளம் நாங்கள் ஒவ்வொருவரும் மோடு கூடி எஞ்சென்ம நிறைவுகள் பாடி அவரை வாழ்த்துவோமாக. ஆமை. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை, எமது பெயர் உயர்ந்தன போற்ற பெறுக. பல ஆட்சி வருக. எமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. சாப்பாடு கட்டி வைக்க ஒரு